சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரத்தில் 215 டிகிரி விருச்சிக ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்மராசிக்குரிய கிரகம். சிம்மராசிக்கு அதிபதி மட்டும்தான் சூரிய பகவானாக வருவார். சூரிய பகவான் வேறு எந்த ராசிக்குமே ஆட்சி கிரகமாக வரமாட்டார். அப்போது சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதுதான் மாதம். மேசத்தில் இருக்கிறாருன்னா சித்திரை மாதம், வைகாசியில் இருக்கிறாருன்னா, அதாவது நம்ம ரிஷபத்தில் இருக்கிறாருன்னா வைகாசி மாதம், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருன்னா ஆனி மாதம், அதே கடகத்தில் சூரிய பகவான் வராருன்னா ஆடி மாதம். அப்போது ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 12வது பாவகத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் 31 நாள் இருக்க போகிறார். 3 நட்சத்திரத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்தில், ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை பூசம் நட்சத்திரத்தில், ஆடி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை ஆயிலை நட்சத்திரத்தில். அப்போது ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறாருன்னா அந்த நட்சத்திராதிக்கு தகுந்த மாதிரி தான், நட்சத்திரத்துக்கு அதிபதி தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுப்பாரு. அதாவது சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3-4 தேதி வரை அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் செவ்வாவோட சேர்ந்திருப்பார். அந்த தருணம் நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2 கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான், 2வது நம்ம ராசிநாதன். சனி பகவானும் சூரியனும் 2 பேருமே குரு பகவானுடைய சாரம்தான் வாங்கியிருப்பாங்க இந்த 4 நாள், அதாவது ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 3-4ஆம் தேதி வரைக்குமே. இந்த அற்புதம் மறுபடியும் எப்போ வரும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு 30 வருஷம் கேரண்டி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் வர்றதுக்கு. ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில், அதே மாதிரி சூரியன் இருக்கிறதுக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் அவர் நல்லது. அதாவது சூரியனுக்கு 8ல் சனி இருக்கிறதோ அல்லது சனிக்கு 6ல் சூரியன் இருக்கிறதோ நல்லது. அப்போது அந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திடீர் யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியில் பிறந்த இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் திடீர் யோகம் வந்துடுமா அப்படின்னா திடீர் யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்புகளை கொண்டு தான் அது சின்ன லெவலில் வருமா இல்லை பெரிய லெவலில் வருமா, இல்லை உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வு வருமானது முழுமையாக நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா சிம்மராசியில் பிறந்திருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியான வேலைகள் செய்ய போகிறதில்லை, ஒரே விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு வேலைகள் செய்துக்கிட்டு இருப்போம், எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த நேரம் எந்த அடிப்படையில் நமக்கு சிறப்பாக இருக்கும்னா சுய தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இல்லை நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆனால் அதில் எனக்கு வேண்டா விருப்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, இன்னும் பர்மனெண்ட் ஆகலை, ஆனாலும் வேண்டா விருப்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். அதே மாதிரி சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டாடுறதுக்கான நேரம் இந்த நேரம். வேலையே இல்லாமல் இருக்கிறேனுங்க, இருந்த வேலை பறி போயிடுச்சு, எல்லா ஜோசிகாரங்களும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க, இன்றைக்கி நான் வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக 100% இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்திடும். அப்போது இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக தொழிலுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த நேரம். ஏன்னா குரு பகவான் நம்ம ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். அதாவது அந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். ஏதாவது ஒரு வகையில் 4 காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்காதது ஒன்றும் புதுசாக இந்த மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சுட்டு போகிறதில்லை. இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்தால் இந்த மாதத்தில் இருந்து சாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகள் கொடுத்தாலும் எல்லா நேரத்துலையும் கொடுக்கறதில்ல, பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தருணமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக இந்த புதனுடன் சேர்ந்து, அதாவது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புதனை. இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் புதன் யாருன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனத்துக்கு அதிபதி அவரே, லாபத்துக்கு அதிபதி அவரே. அப்போது அந்த தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை வாங்குறாங்க. எத்தனை நாளைக்குன்னா, இப்போ சூரியன் எப்படி குருவடி நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, எத்தனை நாள் இருக்கிறாரோ அத்தனை நாளைக்கு, அதாவது அந்த 3ஆம் தேதி வரைக்கும், ஆடி 1லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும். அப்போ புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு ஏற்படுது. அப்போது வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளை செய்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு லாட்ரி, அதாவது வெளி மாநிலம் வெளிநாட்டில் ஒரு லாட்ரி பிஸ்னஸ், ஏதாவது ஒரு வகையில் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் வரும். இல்லை வெளிநாடு சார்ந்த வேலைகளால் உங்களுக்கு உயர்வு வரும், நல்ல ஒரு அனுகூலம் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம சுகமாக வாழணும்னா சுபஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது சுகஸ்தானாதிபதி அப்படின்னா சிம்மராசி நண்பர்களுக்கு யாருன்னா செவ்வாய் தானுங்க. செவ்வாய் தான் சுகஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம். அப்போது அந்த செவ்வாய் சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் குருவுடன் சேர்ந்து 1 மாத காலம், இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். எங்கே? 10வது பாவகத்தில், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் யாருடைய சாரம் வாங்குறாரு? சூரியனுடைய சாரன் வாங்குறாரு. சாரம்னா நட்சத்திரங்க, வேற ஒன்றும் கிடையாது, நட்சத்திரம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 33 டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுபஸ்தானாதிபதி 4வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறார். நம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறார். அதனால் ஒரு சில நண்பர்களுக்கு புதுமையான முயற்சி, மண்மனை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கையில் 4 காசு இல்லையா சார், இந்த நேரத்தில் மனை வாங்க முடியுமா சார் அப்படின்னா, கையில் காசு பணம் இருக்குது இல்லை, இது 2வது பட்சம் தானுங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தம் மட்டும் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் அந்த செயல் செய்துட்டு போயிட்டோம். செவ்வாய் அப்படின்றவர் பூமிகாரகர், அதுபோக சுபஸ்தானாதிபதி. சிம்மராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சுக்கிரனுடைய வீடு ரிஷபத்தில் செவ்வாய் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இந்த மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில நண்பர்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நான் இடம் வாங்கினேனுங்க, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, பதிவு பண்ண முடியலன்னு இந்த நேரத்தில் அந்த சிக்கல் நீங்கும். இல்லை நான் வீடு கட்டிட்டேனுங்க, அரையும் குறையமாக நின்றுட்டுருக்குதுங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஆடி மாதத்தில் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இத்தனை மாதத்தை விட்டுட்டு ஆடி மாதத்தில் போய் புதுப்பிக்கிறதா சார்? ஆடி மாதத்தில் தான் புதுப்பிக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? அப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வாகனம் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது புதுசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது, அனுபவிக்க தான் போகிறீங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துமா? ஏன்னா இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகையாக இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் சில நண்பர்களுக்கு இருக்கலாம். ஆடி மாதம் 3ஆம் தேதி அந்த புதன் தனஸ்தானாதிபதி சூரியனுடைய வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ தனஸ்தானாதிபதி யார்? புதன். சூரியனுடைய வீட்டில்
மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் வருவார். எப்போ? ஆடி 3ஆம் தேதி. அதன் பிறகு புதன் முழுமையாக நமக்கு அந்த சிம்மத்தில் தான் இருக்க போகிறாரு. இந்த கேதுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் மட்டும் இல்லை, வீடு கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். ஏன்னா கேது பகவான் கன்னி ராசியில் தான் இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சிம்மத்தில் வரக்கூடிய புதனை தனஸ்தானாதிபதியை சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்ப்பார். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமும் சரியாக போகுது. இத்தனை நாள் நம்ம சம்பாரித்தோம், கடனை கட்டல, இந்த ஒரு மாதத்தில் சம்பாரித்து கடனை கட்டிட முடியுமா சார்? ஒரு மாதத்தில் சம்பாரித்து கடனை கட்டணும்னா உலகத்தில் யாராலையும் முடியாது. அப்போது கடன் கட்டுறதுக்கான ஒரு பாதை உருவாகிறது வருஷக்கணக்காக கிடையாது, ஒரு நிமிஷத்தில் தான். ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது, அந்த பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வழி பிறக்கக்கூடியது ஒரு நிமிஷம்தான். ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட 28 நாள் இந்த பிரபஞ்சம் தருது. இந்த நல்ல நேரத்தை 28 நாள் கொடுக்குது. ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி சூற 28 நாள் நமக்கு இந்த பிராத்தம் இருக்குது. இந்த 28 நாளில் ஒரே ஒரு நிமிஷமாவது நமக்கு சாதகமான நேரம் வராமல் போயிடுமா? அப்போ அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் நீங்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் தராமல் இருந்துருமா? முயற்சி பண்ணுங்க. வாங்கின கடனை கட்டணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது இல்லை, அதுக்கான வேலைகள் செய்தால் தானே நம்ம செஞ்சுக்கிட முடியும். யாருமே சொந்தம் பந்தம் சாதி சனத்தோட பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக வாழ்ந்துட்டோம், செஞ்சுட்டோம், கொண்டுட்டோம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஒருத்தர் 2 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. மற்ற எல்லாருமே தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல் நீங்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஆடி 3ஆம் தேதியிலிருந்து புதனாதித்ய யோகம் மட்டும் நான் சொன்னேன். குருமங்கள யோகம் இருக்குது இதில். இந்த மாதத்தில் குருவும் செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குரு அப்படின்ற கிரகம் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்க ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற அப்படிங்க குரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47 டிகிரியில் இருப்பார். ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து யாருக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்காரோ அந்த குருவை பார்க்குறார். குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம். குரு சந்திரன் பார்ப்பதால் சந்திரனும் குருவும் பார்த்துக்கிறதுனாலையும் குரு சந்திர யோகம். அதுபோக சந்திரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கறதுனால சந்திரமங்கல யோகம் இருக்குது. இது இல்லாமல் குருவும் செவ்வாவும் சேர்றதுனால குருமங்கல யோகம். ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, ஆனால் 2 யோகம் 1 யோகம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆடி மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய யோகம் 4 யோகம். புதனாதித்ய யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், அதுபோக குருமங்கள யோகம். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சொல்லலாம், சார் மூச்சு பிடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்க, 4 யோகம் 5 யோகம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் உயர மாட்டேனா, உருப்பட மாட்டேனா. ஐயா, யோகம் அப்படின்றது சில பேருக்கு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேருக்கு தெரியாமல் வருது. 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு ஊர் விட்டு ஓடினவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் 10 பேருக்கு கடனை உடனே கொடுக்குற அளவுக்கு இவங்க கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அதுதான் யோகம். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி. இந்த மாதத்தில் ஒரு 4 பொழுது பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய செயல், நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரமாதமாக இருக்கும். யோகம்ன்றது குருமங்கல யோகமாக இருக்கட்டும், குருச்சந்திர யோகமாக இருக்கட்டும், புதனாதித்ய யோகமாக இருக்கட்டும், இந்த ஒரு மாதத்துலேயே நமக்கு கொடுத்துருமா? இல்லை. இந்த ஒரு மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல் நல்ல விதமாக இருக்கும். அதுக்கான பலன் பின்னுக்கு தான் நமக்கு வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் தொலைநோக்கு பார்வையாக பாருங்கள். ஒரு செடி வைக்கணும்னா கூட, ஒரு செடி வச்சா ஒரு 4 மாதத்தில் காய்கறி செடி வச்சா கூட 4 மாதத்துக்கு கழித்து வரக்கூடிய நம்ம ஒரு தக்காளி வெண்டைக்காய் செடி வச்சா கூட 3 மாதம் 4 மாதம் ஆகும். அந்த மாதிரி எடுத்த உடனே வந்துடணும் அப்படின்றது சாத்தியம் இல்லைங்க.
நேர காலங்கள் சாதகமாக இருக்குது. சம்பாதிக்கிறதுல இருக்கிற ஒரு நாட்டம் சாதிக்கிறதுலையும் இருக்கணுங்க. சாதிக்கிறதுல 100% உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த மாதத்திலிருந்து சாதிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும், பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குதுங்க. சிம்மராசி நண்பர்கள் 4 காசு சம்பாரித்து சாதிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது, பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் தானுங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிறது கூட நல்லது தானுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.